நாகாஸ் மீடியா. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல எப்பவும் போல ஒரு சூப்பரான வீடியோ பார்த்துடலாம். எங்களுக்கு இந்த டே பார்த்தீங்கன்னா பிஸின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்குது. ஏகப்பட்ட வேலை இன்னைக்கு. அண்ட் இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக போச்சு. எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ஆர்டர் கொடுத்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் எப்போ சொல்கிற மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதோடைய பலனை மற்றவங்களுக்கு சொல்லி அதை அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆஃபரை வந்து சூப்பராக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. எங்களுக்கு பவுடர் ஐட்டம்ஸ்லாம் வாங்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே ஆஃபரை மிஸ் பண்ணுற மாதிரி இந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட என்னென்னா ஆஃபரை மிஸ் பண்ணுறவங்களை விட வேறு மாதிரி விஷயங்கள் என்னென்னா பவுடர் ஐட்டம்ஸ் வந்து சீக்கிரமாக தீர்ந்து போயிடும். ஸோ அதனால் பவுடர் ஐட்டம்க்கு அடிக்கடி நீங்கள் ஆஃபர் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஆயில் ஐட்டம்னா நம்மளுக்கே தெரியும். நம்மளோட ஹேர் ஆயில் 1/2 லிட்டர் வாங்கினவங்க இன்னும் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 7 மாதமாக யூஸ் பண்ணுறாங்க. 1 லிட்டர் வாங்கினவங்களாம் சொல்லவே வேண்டாம், 1 வருஷம் வச்சு யூஸ் பண்ணுவாங்க போல இருக்கு. ஆனால் அடிக்கடி காலியாகிற விஷயத்துக்கு நீங்கள் ஆஃபர் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த வெயிட் லாஸ் பவுடர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு 20 கிலோ குறைக்கணும் அப்படின்னா அவங்க ஒரு 2-3 டைமாவது நம்மக்கிட்ட வாங்கிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி வாங்கும் போது எங்களுக்கு ஒரு ஆஃபர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பட் இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா ரொம்ப திருப்தியாக சந்தோஷமாக இருந்தது. எங்களுக்கும் சந்தோஷமாக இருந்தது, வாங்கினவங்களுக்கும் சந்தோஷமாக இருந்தது. ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு, இப்போயும் இருக்குது. எப்பயாவது ஒரு வாட்டி அது எனக்கு வந்து வெளிப்படும் அந்த பிரச்சனை. அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்கிறேன். சொல்லும்போது தான் எனக்கு அது நினப்பு வருது. என்ன பிரச்சனை கண்டுபிடிச்சேன் மச்சான், மூச்சு இழுத்து விடுறது. இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ இல்லை, கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்து இவரெல்லாம் யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடி இருந்தே ரொம்ப வருஷமாக இந்த பிரச்சனை இருக்குது. இது என்ன பிரச்சனைனே தெரியாது சரிங்களா. ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்குமே ஒரு 2-3 வருஷம் வரைக்குமே எனக்கு இந்த பிரச்சனை என்ன பிரச்சனை நம்மளுக்குன்னே தெரியாது. காரில் போனேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வந்து மூச்சு இழுத்து விடுறதுக்குள்ளே எனக்கு எப்படி தெரியுமா இருக்கும், அந்த நேரம் அப்படியே நம்ம வாழ்க்கை முடிஞ்சிட்டா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். ஏன்னா அந்த அளவுக்கு நிஜமாக சொல்கிறேன், அந்த மூச்சு 100 வாட்டி இழுப்பேன், அப்படி இழுத்து விடுவேன். ஒரு வாட்டியும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது. கடைசியில் பார்த்தீங்கன்னா அப்பா இப்போயாவது இப்படி இருந்துச்சுன்னா அது என்ன பிரச்சனைனே தெரியல. இதுக்காக ஹாஸ்பிட்டல் போய் தைராய்டு இருக்கான்னு செக் பண்ணி எல்லா வெள்ளலும் செக் பண்ணியாச்சு, ஒன்றுமே இல்லை அந்த தொண்டையில். ஆனால் மூச்சு விடுறதுக்கு பிரச்சனையாக இருக்குது, என்னன்னு தெரியலையேன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறமா கொஞ்சம் எங்கள் ஊருக்கு இங்கே எங்கள் மாமியார் ஊருக்கு வரும்போது அந்த பிரச்சனை கொஞ்சம் சரியாகிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஊருக்கு சென்னை போனோன்னா திருப்பி பிரச்சனை ஆரம்பிச்சிடும் எனக்கு. அப்போ மகி கிட்ட நான் சொல்லி பயந்து போயிட்டேன் எனக்கு. அப்புறம் மகி என்ன பண்ணாங்க, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டாங்க. என்ன ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் டாக்டர்கிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்க லேடி டாக்டர், அவங்க மகி கிட்ட கேட்டாங்க இவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படி சொல்லி கேட்டாங்க. இல்லை வீட்டில் சும்மா தான் இருக்காங்க அப்படி சொன்னார். சும்மா இருந்தால் இப்படி தான் தோணும். அந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, சும்மா இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனையே. அந்த பொண்ணை ஃபஸ்ட்டு எதனா ஒரு வேலைக்கு அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நான் மகி கிட்ட சொன்னேன். மகி சொன்னார் இதெல்லாம் உன்னுடைய மன விஸ்கி. என்னது எத்தனை நாளைக்கு பிராந்தினே சொல்கிறது, இன்னைக்கு விஸ்கின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் உன்னோட மன விஸ்கி, இது டாக்டரே சொல்லிட்டாங்க உனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு, அதனால இதெல்லாம் நீயா நினைக்கிறது தான், அதை மறந்துரு அப்படின்னு சொன்னாரு. இன்னொரு விஷயம் சொன்னாங்க என்னன்னா ஆக்சிஜன் லெவல் வந்து இந்த கம்மியாக இருந்தால் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள சோழியை முடிச்சிருவோம் போல இருக்கேன். சரி நானும் என்ன பண்ணிட்டேன், சரி ஓகே இவன் பிரச்சனை அவன் அனுபவிச்சாலும் தெரியும், இவனுக்கு என்ன தெரிய போகுதுன்னு விட்டுட்டேன். அப்போ என்ன நான் ஒரு விஷயம் நானா கண்டுபிடிச்சேன். என்னன்னா நான் சும்மா இருக்கும்போது தான் எனக்கு அந்த பிரச்சனையே தெரியுது. என்ன நான் பிஸியாக வச்சுக்கிட்டேன்னா எனக்கு அந்த பிரச்சனை தெரியாது. ஏன்னா என்னுடைய மைண்ட் எல்லாம் வேற பக்கமாக இருக்கும், அதை மறந்தே போயிடும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்படியே கொஞ்ச நாள் ஓடுச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் இருக்கும், இவருக்கு நெஞ்சு வலி வந்தது, நம்ம வந்து இது தஞ்சாவூரில் போயிட்டு ஃபுல் பாடி செக்அப் பண்ணோம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது, நம்மளுக்கு சுஜாதா அம்மா ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன். அப்போ தான் நான் இவருக்கு செக் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அது நம்மளை லைட்டாக கேட்டு பார்ப்போமே அப்படின்னு மம்மி எனக்கும் இழுத்து விட்டாலும் அதில் ஒன்றுமே ரியாக்ஷனே இல்லை. 100 வாட்டி விட்டேன்னா ஒரு வாட்டி தான் எனக்கு வந்து அந்த மூச்சை நம்ம நல்லா விட்டோன்ற ஒரு திருப்தியாக விட்டங்கிற ஃபீல் இருக்கும், மூச்சு திருப்தியாக விட்டோன்னு. அப்போ தான் அம்மா சொன்னாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, ஆக்சிஜன் லெவல் பத்தலப்பா உனக்கு அப்படின்னாங்க. நம்மளோட இத்தனை வருஷ பிரச்சனைக்கு இவ்வளோதான் சொல்யூஷனா அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எனக்கு புரிஞ்சு போச்சு, ரொம்ப இறுக்கமான சூழ்நிலையில் இருக்கும்போது அந்த பிரச்சனை வந்து அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும், சாப்பிடவே முடியாது. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஸ்லோவாக தான் சாப்பிடுவேன், ஏன்னா எனக்கு சாப்பிடும்போது அந்த பிரச்சனை அதிகமாகிடும். ஆனால் ஒரு சட்டி திம்பா ஸ்லோவாக தின்னாலும் ஒரு சட்டி திங்கிறது உங்களுக்கு ஏன் அப்படி தோணுதுன்னா ஸ்லோவாக திங்கிறதுனால ஒரு சட்டியை நான் தான் தின்னன்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை இப்பயும் இருக்குது. ஆனால் எதுக்கு இதை நான் சொல்ல வந்தேன்றதை சொல்கிறேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னா நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைகளை வந்து நினச்சி மேலே இன்னொரு பிரச்சனையை போட்டு
பிரச்சனையை நினச்சிக்கிட்டே இருந்தால் மன உளைச்சல் வரும், நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா முடி கொட்டும், நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா ஸ்கின் சுருக்க விடும், நினச்சிட்டே இருந்தால் குழவி கொட்டும், நினச்சிட்டே இருந்தாக்கா நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா காயவே காயாது எத்தனை வெயிலில் காயப்பட்டாலும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனை நம்மளுக்கே ஹெல்த் வைஸ் ஒரு பிரச்சனை எத்தனை பேர் நம்ம பார்த்துருக்கோம். பெரிய பெரிய கேன்சர் பேஷண்ட் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க, எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை தாண்டி சாதிச்சவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் நம்மளை விட பெருசாக சிலர் வந்து பிரச்சனைகளை தாண்டி மீண்டு வந்திருப்பாங்க, அவங்கள நினச்சி பார்க்கலாம். இல்லைனாட்டி இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, இதை மீண்டு நம்மளால் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த விஷயத்த நீங்கள் யோசிக்கலாம். அதை விட்டுட்டு எப்பா எனக்கு பிரச்சனையாக இருக்கே, எப்பா எனக்கு இங்கே வலிக்குதே, எப்பா எனக்கு அங்கே வலிக்குதேன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மேடேறதுக்கான ஒரு விஷயத்த யோசிக்காமல் அந்த பிரச்சனைக்குள்ளேயே தான் நம்ம வட்டம் அடிச்சுட்டு இருப்போம். அதனால் வந்து உங்கள் பிரச்சனைகளை கை நீட்டு சொல்கிறாங்க, இந்த கிட்டவா இங்கே வாட்டு வலிக்குதுல வலியணும் உனக்கு வந்தா தெரியும். நேரம் வலிச்சுதா வெந்த புல்லுல வேலை பாய்ச்சுற மாதிரி நீ வந்து நோட்ட போய் தான் எனக்கு வலியே தெரிஞ்சுது. இவ்வளோ நேரம் இந்த ஃபிங்கரில் பிரச்சனைன்றதை எனக்கு தெரியாது. நீ இப்போ இதுல இருந்து உங்களுக்கு தெரியுதா, நம்மளே நொந்து நூடுல்ஸாக போயிருப்போம், அதை மறந்துட்டு நம்ம வேற ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்கோம். எதாப்பு இது வேற ஒன்று தொங்கிட்டு கிடக்கு காதில். எதாப்புல இருந்து பிரச்சனை மேலே இன்னும் பிரச்சனை பண்ணுறதுக்கு நீ வேற வாண்டடாக கேட்குற. அப்போ எப்படி பார்த்துக்க, இப்படி தான் பிரச்சனை உருவாகிறது. இந்த மாதிரி ஆளுகளை பக்கத்தில் வச்சுக்க கூடாது. வெளில போ, வீடியோ எடுத்துகிட்டு வெளில போ. ஸோ வந்து எதுக்கு இதை நான் சொல்ல வந்தேன்னா, எனக்கு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸை ஃபோன் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா, எனக்கு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கால் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபோனை எடுத்த உடனே அப்படின்னு அழுதுருவாங்க. எனக்கு என்னடா எதுக்கு இவங்க அழுகுறாங்கன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆனால் அவங்க ஃபோனை வைக்கும்போது சிரிச்சுக்கிட்டே வச்சுருவாங்க. நான் அந்த அளவுக்கு பேசி விட்டுருவேன் அவங்க கிட்ட. இப்போ தாண்டா ஒரு பைத்துக்கிட்ட பேசணும் அப்படின்னு வச்சுருவாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு பிரச்சனையை மறந்து சிரிக்கிறோம், ஏதோ ஒரு சூழ்நிலை நம்ம சிரிக்கிறோம்ல, அப்போ அந்த பிரச்சனையும் வந்து நம்மளை விட்டு சீக்கிரம் போயிடும் அப்படின்றது தான் அர்த்தம். அதனால் வந்து எந்த ஒரு பிரச்சனைனாலுமே அதை பெருசாக போட்டு அதுக்குள்ளேயே நீங்கள் கிடக்காம பிடிச்சதை சாப்பிடுங்க, பிடிச்சதை பேசுங்க, பிடிச்சதை எழுதுங்க, பிடிச்சதை கேளுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு ஏதாவது கவலையாக இருந்தோன்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு எது அந்த நேரத்தில் பிடிச்சதை செய்ய கூட பிடிக்காது. அங்கே சிஸ்டர் சொல்லுவாங்க, எனக்கு பிடிச்சது பக்கத்து வீட்டு பிரச்சனை தான், அதை கேட்டு கேட்டு நான் வந்து போயிட்டேன். அதுதான் நம்மளுக்கு பிரச்சனையே. அவங்க பிரச்சனை நம்மளுக்கு எதுக்கு, நம்ம பிரச்சனையே 100 இருக்கு. அதனால வந்து என்ன சொல்லிட்டு இருந்த மறந்து போச்சு. உடனே பிடிச்சதை கேளுங்க, பிடிச்சதை பாருங்க, பிடிச்ச மாதிரி சிரிங்க அப்படின்னு சொன்ன நீ. நம்ம கவலையில் இருக்கும்போது பிடிச்ச விஷயங்களை செய்யறதுக்கே பிடிக்காது, இதுதான் உண்மை. ஆனாலும் டைவர்ட் பண்ண சொல்கிறேன். நம்ம வந்து அந்த இடத்த விட்டு இப்போ இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கோம், போட்டு நம்மளை எறும்பு கடிச்சிக்கிட்டே இருக்குன்னா எறும்பு கூடவே உட்காந்துருப்போம், எந்திரிச்சு அந்த பக்கமாக போவோம், இல்லை எறும்பை நசுக்கி பிடிச்சி தூக்கி போட்டுருவோம். எப்படி? அதனால ஏதாவது ஒன்று செய்யணும். என் கட்டெரும்பா இருந்துச்சு 10-15 சேர்ந்து மேய்ச்சிக்கிட்டு இருந்ததுன்னா நம்ம தான் எந்திரிச்சு போகணும். பள்ளிக்கூடம் பக்கத்தே போகாத பிள்ளைக்கு இவ்வளோ அறிவா? அதனால வந்து பிரச்சனைகளை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. எனக்கு ஃபோன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரச்சனைகளை சொல்லும்போது அவங்க சொல்லிட்டு நான் பேசுறது கேட்டு சிரிச்சுட்டு வச்சிடுறாங்க. இங்கே நான் நினச்சிச்சு அந்த சிஸ்டர் பாவம், கடவுளே அவங்க குடும்ப பிரச்சனையெல்லாம் சரியாகணும்ட்டு இங்கே நான் வேண்டிகிட்டு இருப்பேன், அவங்க சிரிச்சுட்டு இருப்பாங்க. அதனால் வந்து எல்லா பிரச்சனைகளுமே சரியாகக்கூடிய பிரச்சனைகள் தான். நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நம்மளால் அதை சரி பண்ணிக்க முடியும். அதனால் வந்து எதுக்குமே கவலைப்படாதீங்க. இதை தான் சொல்ல வந்தேன். நம்மளுக்கு எதனா பிரச்சனை தான் நான் டைவர்ட் பண்ணுங்க மைண்டை. இப்போ எனக்கு இருக்கிறது வந்து பெரிய அதை அனுபவிக்கிற எனக்கு தான் தெரியும். இழுத்து மூச்சு விடுறதுக்குள்ளே ஒரு மாதிரி ஆகிடும். ஆனால் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, அந்த நேரத்தில் சரி ஓகே மைண்டை மாற்று 4 ஷால் வாங்கி வச்சுருக்கேன். சும்மா இருக்கிற நேரம் நம்ம எப்போ சும்மா இருப்போனே தெரியாது. ஆனால் கிடைக்கிற கொஞ்ச நேரத்தில் நான் எம்ப்ராய்டரி இது மாதிரி என்னுடைய மைண்டை நான் டைவர்ட் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லி 4 ஷால் கூட வாங்கி வச்சுருக்கேன் ஹேண்ட் எம்ப்ராய்டரி பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளால் சமாளிக்க முடியும் அப்படின்றத நம்புங்க. கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வர முடியும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பொண்ணு ஃபீல் பண்ணாங்கல்ல ஃபோன் பண்ணி, இந்த லிவிங் லைஃப் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. அது வந்து இப்போ அது நல்லதுனும் போராடிக்கிறாங்க, அது கெட்டதுனும் பெரியவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா, என்னை பொறுத்த வரைக்கும் அது கெட்டது தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பார்த்து ஏதாவது ஏடா கூட ஓத்திட்டு பிரச்சனையில மாட்டிக்காத. நான் யாரை பற்றி இருக்கிறக்க என்கிட்ட ஒரு சிஸ்டர் ஃபீல் பண்ணி சொன்னாங்க, அதைத்தான் சொல்ல வந்தேன். அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு லைஃப்பில் இருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியிலேயே நான் வேண்டானே சொல்லிட்டாங்கக்கா. இது எனக்கு ரொம்ப ஆழமா மனசை கஷ்டப்பட்டு. எல்லாருக்கும் ஆனது கிடையாது, அந்த சிஸ்டருக்கு உண்டானது சொல்றாங்க. அவங்களுக்கு சொல்றாங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து நல்லது சொன்னாலே ஏத்துக்க மாட்டாங்க, அதை ஒரு குற்றமாக்கி பிரச்சனையாக்கி விட்டுருவாங்க. இப்போ நான் என்னுடைய பொண்ணுக்கு வந்து நான் இப்போத்துலேருந்தே சில விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா அவள் ஒரு வயசு வரும்போது அதை புரிஞ்சு நடந்துக்கணும்னு. அது மாதிரி தான் என்னைய நம்புகிறேன், என்னுடைய தங்கைகளுக்கு நான் இதை சொல்கிறேன். மற்றபடி இது எல்லாருக்குமான விஷயமும் கிடையாது நான் சொல்கிறது. அவங்க ஃபீல் பண்ணதுனால இந்த மாதிரி வேறு யாரும் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன்.
ஸோ அவங்க சொன்னது வந்து இப்போ ஃபேமிலிக்குள்ளேயுமே அவங்களுக்கு ஒரு மரியாதை இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. அது உண்மை. அப்போ எல்லாருடைய முகத்தையும் அந்த பையன் வேண்டான்னு சொல்லிட்டு போகவும் இப்போ அவங்களுடைய ஃபேமிலிக்குள்ளே போய் அவங்க கூட பிறந்தவங்களையோ இல்லை அவங்க அப்பா அம்மா முகத்தையோ பார்க்கறதுக்கே அவங்களுக்கு வந்து சங்கடமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது மாதிரி வந்து இங்கே பாருங்களேன், எல்லாருக்குமே நல்ல லைஃப் அமைதா இல்லை வந்து சரியில்லாத லைஃப் அமைதா யாரு கையிலையுமே கிடையாது. இந்த இவரெல்லாம் வந்து இவங்க ஃபேமிலி எதுவுமே எனக்கு தெரியாது. இவரை லவ் பண்ணிட்டு நான் இவர் கூட வந்தப்ப வந்து இவர் எங்க அந்த சதீஷ் அண்ணாவோட ரிலேஷன் அங்க சில அக்காலாம் சொன்னாங்க, இவங்க கல்யாணத்துக்கே நீ போவாதன்னு சொல்லி அண்ணா சொல்லிட்டாங்கப்பா. எதுக்குன்னா நாளை பின்ன அந்த பையன் வந்து ஏமாத்தி என்ன பார்த்தோன்னே திருட்டு பையன் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாங்க, வேற ஒன்றும் மொட்டை அடிச்சதுக்கு. அதுக்கு எனக்குமே இவர் எப்படி என்னை பார்த்துப்பாருன்னு எனக்கு தெரியாது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கடவுள் புண்ணியத்தில் அந்த வாழ்க்கை ஒழுங்கா போய்கிட்டு இருக்கு அப்படின்றது தான். ஸோ எல்லாருக்குமே வந்து அரேஞ்ச்டு மேரேஜோ லவ் மேரேஜோ எல்லாமே எல்லாரை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கல்யாணம் பண்ண முடியாது. நம்ம நம்பிக்கையில தான் கல்யாணம் பண்ணுறோம். நம்பிக்கை காப்பாற்றுறது இவங்க கையில் தான் இருக்குது. அதே மாதிரி தான் பொம்பளை பிள்ளைங்களுக்கும் எத்தனை ஆம்பளை பசங்க நம்பி கல்யாணம் பண்ணுறாங்க, அது மாதிரி பொம்பளை பிள்ளைங்க அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதெல்லாம் பெரிய டாப்பிக்காக போகும். இதை மட்டும் சொல்லிடுறேன். அதனால் வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கிற லைஃப் வந்து கரெக்டான லைஃபாக இருக்கணும். அப்படி ஒரு குழப்பத்தில் போய் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு லைஃப்பை வாழ்ந்து அதை வந்து நம்ம இப்படி இருந்துக்கலாம்ப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த கேட்குற பொண்ணோ பையனோ பிரச்சனை இல்லாதவங்களே இருக்கணும். நம்மளை கடைசியில் கை விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னா எதுக்கு அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இல்லை இப்போ வீட்டில் சொல்லிவிட்டு ஓகே உங்களுக்கு எனக்கு பிடிச்சிருக்குதா நீங்கள் நேராக வந்து எங்கள் வீட்டில் பேசுங்க. எதுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு லைஃப் நம்ம தனியாக போய் ஒரு வீடு எடுத்து தங்கிக்கிட்டு ஒத்திகை பார்த்துக்கிட்டு இதெல்லாம் தேவையான நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி இருக்கலாம். அதனால் வந்து யாருக்கும் ஒரு பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கோ இல்லை பையனுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கோ தைரியமாக வீட்டில் வந்து பேசுங்க. அப்படின்னா அவங்களுக்கு உங்களை உண்மையாகவே பிடிச்சிருக்கு தைரியம் இருக்குன்னா வீட்டில் வந்து கேட்பாங்க, இல்லைனா வேண்டான்ட்டு போயிடுவாங்க, அவள் தான். ஸோ அதனால் லைஃப்பை வந்து பார்த்து இருந்துக்கங்க. ஒன்ஸ் லைஃப் வந்து எதனா ஆயிடுச்சுன்னா திருப்பி அதுலேருந்து மீண்டு வரலாம். ஆனால் அது அந்த பேரை சரி பண்ண முடியுமானா அது கஷ்டம் தான், சரி பண்ண முடியாது. ஸோ இது வந்து எனக்கு அந்த சிஸ்டர் சொன்னது, நான் சிஸ்டருக்கு நான் சொன்னது திருப்பி. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கும் இது சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா நம்ம பேசுகிற எல்லாத்துலேயுமே நெஞ்சில் ஊடுருவி போய் நெஞ்சை தொட்டுட்டு வர மாதிரி அதெல்லாம் ஒன்று பேசி ஆகணும். அதான் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நிறைய சிஸ்டர் சொல்லிட்டீங்க, அதனால தான் இந்த விஷயத்தையும் சொன்னேன். சீரியஸாக இருக்கிற விஷயத்த காமெடி கலந்து சொல்கிறது என்னுடைய பழக்கம், அதனால தான் அப்படி சொல்லிட்டேன். ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஆஃபர் வந்து ரொம்ப சூப்பராக எல்லாருமே வந்து திருப்தியாக இருந்துச்சு. எல்லாருக்குமே வாங்கினவங்களுக்கு எங்களுக்கு எல்லாருக்குமே திருப்தியாக இருந்தது. ஸோ நான் பவுடர் ஐட்டம்க்கு ஒரு வேளை நீங்கள் கேட்குற மாதிரி ஆஃபர் போடுற மாதிரி இருந்தால் அதையும் நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய ப்ராடக்ட் எல்லாமே சீக்கிரமாக வந்துடும். இன்னொன்று, நம்மளுடைய நாகாசோலி நேச்சுரலில் 14 ப்ராடக்ட் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் கொடுத்துக்கலாம். வாட்ஸ்அப் நம்பரு என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது எல்லாமே நான் நம்மளுடைய கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். கால் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். உங்கள் ஊர் உங்கள் பேர் என்னென்ன பொருள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கனாலும் எல்லா டீட்டெயிலுமே நான் வாட்ஸ்அப்பில் பண்ணுவேன். ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே நன்றி. இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.